இது எப்போ நடந்திருக்கு தெரியுமா? அண்ணன் அவளுக்கு ஜெபத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுது. ஓஹோ, இவன் என்னைக்கு இவளுக்கு அற்புதம் நடந்தது அப்படிங்கிறத ரெண்டாவது அவள் ஜெபம் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அப்போ கவனிங்க, அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், போகும் சமயத்திலே அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் அண்ணாளுக்கு பல மடங்கு உச்சிதமான ஃபுட்டை கொடுப்பான். அவளுக்கு அதெல்லாம் சந்தோஷம் இல்லை. இவள் அவளை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். 2 மடங்கு இருந்து என்னத்துக்கு? 10 மடங்கு இருந்து என்னத்துக்கு? அது அவளும் சாப்பிடாம எப்படி போவோம்? வேஸ்டேஜில் போவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? பாருங்க, 10 பிள்ளைங்க உனக்கு இருக்குன்னு நினச்சிடுங்க. அதை காட்டிலும் நான் உனக்கு எப்படி அல்லவா? பாருங்க, அவனுக்கு எப்போ உனக்கு 10, அப்போ அதை விட அதிகமாக அது ஒரு கிருபை. பார்த்தீங்களா? அவளுக்கு அந்த இல்லாத அந்த இடத்திற்கு புருஷன் நல்ல ஒரு பிள்ளையாய் அவளை பாசமாக நேசமாக வச்சிருக்கிறான். அங்கே வசனத்தில் வந்திருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பல வேளையிலே உங்களுக்கு எல்லா இடத்திலும் நெருக்கமாக இருக்கலாம். இது ஆண்டவருடைய ஒரு நீதி. நேசிக்கிற ஒரு புருஷனை தருவார். உங்களை புரிந்து கொண்டு உங்களை அன்பாய் நடத்துகிற ஒரு நல்ல ஒரு புருஷனை தந்திருக்கிறாருன்னா அதுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. சத்தமே காணலை. ஸ்தோத்திரம். சிலவங்கெல்லாம் வீட்டுக்காரர் அங்கேருந்து பாப்பாரே அப்படின்னு கையை வைத்தினீங்களா, இல்லாட்டி கர்த்தர் எனக்கு தந்த நல்ல புருஷனுக்காய் ஸ்தோத்திரம்னு சொன்னீங்களா? நிறைய ஆட்கள் சொல்லுகிற கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? நான் மட்டும் இந்த வீட்டுக்கு வரலன்னா வேற ஒருத்தையும் இவர் கூட என்ன செய்ய முடியாது. நான் வந்ததுனாலே இவ்வளோ நாளாக இந்த வீடு என்ன செய்யிட்டு இருக்கு. நிறையவருடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான். என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. கர்த்தர் தாமே வெளிச்சம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த அண்ணாளுக்கு சமாதானப்படுத்துகிறார், கூல் பண்ணுறார். நம்ம ஆட்களுக்கு கூலம் பண்ண தெரியாது, கூல் ட்ரிங்க்ஸும் வாங்கி கொடுக்க தெரியாது. யாருக்கு? மனைவிக்கு. வேற எல்லாத்துக்கும் வாங்கி கொடுப்பாங்க, கூலம் பண்ணுவாங்க. ஆனால் மனைவியை கூல் பண்ணுறதுக்கும் அவங்கள்ட்ட சமாதானமாக 2 வார்த்தையும் பேசுகிறதுக்கும் தெரியாது. பைபிளில் நிறைய வருகிற குடும்பங்களே நம்ம இதை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்கானா கூல் பண்ணுறார். பாருங்கள், அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து பேசுகிறதை பார்க்கிறோம். 9, 10. அப்படி புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அந்த வார்த்தையை சொல்லுங்க. அன்னாள் என்ன செய்தாள்? எழுந்திருந்தாள். ஆசாரியனாகி ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் அவன் உட்கார்ந்தான். 10. இப்போ மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இதுவரை யாரை நோக்கிட்டே இருந்தா? பெண்ணினால. இதுவரை யார் பேசுறதை கேட்டுட்டே இருந்தா? இங்கதான் திரும்பி இருப்பா. இப்போ புரியுது அங்க இருந்தா. ஆனால காது எங்க இருக்கும்? சில ஆட்களுக்கு முன்னையும் காது இருக்கும், பின்னையும். இந்த கண்ணும் அப்படிதான் இருக்கும், காதும் அப்படிதான் இருக்கும். பூனை காதும்பாங்க. பார்த்துடுங்க, அந்த தெருவில் அந்த அர்த்தத்தில் பேசிட்டு இருக்கிறதும் இங்கிருந்து என்ன செய்யும்? அது என்ன மீன், எத்தனை சாலாடி கேட்டுட்டு போவோம். பாரு, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இந்த ஆட்கள்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் இறங்கி எதையாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அந்த பகுதி போல நம்ம விஷயத்துக்கு வந்துடும். அப்போ பாருங்க, அன்னாள் எழுந்தாள். அந்த மாதிரி குணம் இருக்குன்னா அதுலேருந்து எழும்பணும். வாலிப பிள்ளைங்கள்லாம் நீங்கள் எழும்பணும், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னை போல பாவத்தை விட்டு எழும்பணும். எழும்பும் பொழுதே தூசியை உதறி விட்டு எழும்பணும். மீண்டும் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்டப்போடு அல்ல, இது வேண்டான்னு எழும்பணும். எழும்புகிறது எதை குறிக்குன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எழும்பு சீயோனே வேகம், நீ என்ன செய், எழும்பு அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம எல்லாமே பாருங்கள், ஆவிக்குரிய குடும்பங்கள், ஆவிக்குரிய நபர்கள், நம்ம வாழ்க்கையில் அந்த எழும்புகிற அனுபவம் நமக்கு நல்லா இருக்கணும். அது காலையில் ஏர்லி மார்னிங் எழும்புகிறதும் சரிதான். வேத வாசிப்பில் எழுந்து நீங்கள் வேதத்தை வாசிக்கணும், எழுந்து துதிக்கணும். பிரைஸ் கார்டு சிலவங்கெல்லாம் அப்படியே
ஒரு இந்த கறக்கத்திலே தான் இருப்பாங்க. இந்த ஐசியூவில் அந்த அந்த மயக்க நிலையில் சிலவங்க இருப்பாங்கல்ல, அதே போல தான் சிலவங்க காலை ஜபத்தில் இருப்பாங்க. அல்லது எப்பவும் ஜபம்னா அப்படி தான் இருப்பாங்க. பைபிள் படிக்க ஒரு நாள் இந்த பக்கம் திரும்பவே செய்யாது. அது ஒரே அதிகாரத்தை சிலவங்க திரும்ப திரும்ப என்ன செய்யிட்டு இருப்பாங்க, வாசிட்டு அப்படி ஒரு கறக்கத்தில் இருப்பார்கள். நீங்கள் அதிலிருந்து எழும்பணும். சிலவங்க வசனம் கேட்கும் பொழுதே இப்படி ஒரு கறக்கத்தில் இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லணுங்கிறதுக்காக சொல்றது கிடையாது. சிலவங்க அப்படியாவது ஒன்று என்ன செய்திட மாட்டாங்களா? அந்த வார்த்தையை சொல்லுங்க, பைபிள் வார்த்தையே, எழும்பிட மாட்டாங்களா? எழும்பு. அன்னாள் என்ன செய்தாள்? எழுந்தாள். பக்கத்தில் 2 பேருக்கு கையை கொடுத்து சொல்லுங்க, அன்னாள் எழுந்தாள், அற்புதத்தை பெற்றாள். நீ எழும்பு. அல்லேலூயா. கையை கொடுத்து இந்த எலும்புன்னு சொன்னீங்களா? வலது பக்கம் இடது பக்கம் 2 பேருக்கு எலும்புன்னு சொன்னீங்களா? சோத்திரம். யாரும் எலும்பல்லையா? அப்போ அந்த எலும்புங்கிறது வந்து எழுத்தின்படி உள்ள எலும்புங்கிறது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி ரைஸ் எழும்பணும். ஆண்டவரை துதிப்பதற்காக அமீன் எழும்பணும். ஆண்டவரை பாடி ஆராதிப்பதற்காக எழும்பணும். குடும்பமாய் ஆராதிக்க எழும்பணும். ஞாயிறு காலையில் ஆண்டவரை ஆராதிக்க போகணும், அதுக்கு எழும்பணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலவங்க எல்லாம் ஏன் தெரியுமா காலில் எழும்பி ஓடோடி வருகிறது? 6 நாள் எழும்ப வைக்கிறது நீர். எத்தனை பேர் படுக்கையோடி பெட்டில் அப்படி கிடந்து ஜீவன் போயிடுது. யாருக்கு ஜீவனுக்கும் கேரண்டி மட்டும் கிடையாது பார்த்துடுங்க. அதனால ஆண்டவரே ஜீவன் தந்திருக்கிறீரே, எழும்பி ஓடி ஓடி சிலவங்க வர்றதுக்கு ரகசியம் அதான். அவர் என்ன தந்திருக்கிறார்? ஜீவன் தந்திருக்கிறார். அவர் ஜீவனின் அதிபதி. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ சில நபர்கள் எல்லாம் கிருபா பாத்திரமாகும். உங்கள் சரீரத்தில் இருக்கிற நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலகீனங்கள் மத்தியிலும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் மத்தியிலும் நம்ம சுகத்தோடு பலத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழுகிறோன்னா கிருபை. அப்போ இந்த பாத்திரம் என் துதியை சொல்லி வருதேன்னு சொல்லி கொஞ்சம் கூட தீர்க்க ஆயுசை தருவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வெளிப்பாடு எப்போ தெரியுமா நிறைய பேருக்கு வரும்? இப்போ வராது. ஒரு 70-80 வயசுக்கு பிறகுதான் இந்த வெளிப்பாடு வரும். அப்போ சர்ச்சை கூட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ ஐயோ ஐயோன்னு சொல்ல. அதனால நல்லா இருக்க காலத்தில் பைபிள் பிரசங்கி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உன் கண் என்ன செய்கிறதுக்கு முன்னால் மங்கிறதுக்கு முன்னால், உன் பல்லெல்லாம் விழுகிறதுக்கு முன்னால், முடியெல்லாம் நரைக்கிறதுக்கு முன்னால், இந்த கை கால்லாம் ஒன்னோடு ஒன்று வந்து இப்படி ஆடி அடிக்கிறதுக்கு முன்னால் உன் சிருஷ்டிகரை என்ன செய்? நினை. நல்லா இருக்கிற காலத்தில் ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. இன்னும் சிலர் வந்து ஏன் கர்த்தரை உற்சாகமாக ஆராதிக்கிறது? 6 நாளும் ஆமீன் பாருங்கள், வேலை செய்கிறதுக்கு பலனையும் ஞானத்தையும் தருகிறது கர்த்தர். ஆமீன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். திங்கட்கிழமை காலையில் எழும்பி நான் டியூட்டிக்கு போக வைக்கிறது கர்த்தர். அதனால ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவருக்கு நன்றி பலி செலுத்த வந்திருக்கிறேன். ஆமீன். இந்த பாருங்க, சிலவங்கெல்லாம் கிலோமீட்டர் கணக்கில் பிரயாணம் பண்ணி எருசலேமுக்கு வர்றாங்க. வருஷத்துக்கு ஒரு குடும்பமாக வந்து 7 நாள் தங்கி இருக்கிறாங்க. ஒரே ஆமீன் பாடலும் துதியும் ஸ்தோத்திரமும் ஆமீன் பலியும் தான். அப்படி இருக்கும்போது அந்த அன்னாள் எழுந்தாள். பொதுவாக அங்கே நிறைய பேர் வந்து இன்னும் சந்தோஷத்தில் இந்த குடித்து வெறித்து கூட இருப்பாங்க. இந்த அன்னாள் வந்து பாருங்கள், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினாள். இந்த ப்ரெஷர் ஜாஸ்தி. சிலவங்களுக்கு என்னது பயங்கர வெப்பராளமாக இருக்குது. நானே இந்த டென்ஷனாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சிலவங்க நான் ப்ரெஷர் அப்படி ஏறி இருக்கேன், என்கிட்ட என்ன செய்யாதுங்க, கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன், அம்மா டென்ஷனாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி மறுபடியும் போய் தட்டினா என்ன செய்திடும்? வெடிச்சிடும். அல்லேலூயா. ஆனால் அன்னாள் என்ன செய்தாள்னா அந்த ப்ரெஷரை அந்த டென்ஷனை அவள் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு ஊற்றினாள். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். என்ன விண்ணப்பம் பண்ணினாள்? 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. போதும் போதும், அடுத்தது போவோம். அந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்க. அவளுடைய ப்ரேயர், அவளுடைய ஜெபத்தில் அவள் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, ஆண்டவரே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. ஆண்டவர் நம்ம சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பைபிளில் இந்த லேயாளை அவள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டியாக இல்லாத
ஒரு ஒரு கூச்ச பார்வை உடையவள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டபடினாலே கர்த்தர் அவளை கண்ணோக்கி பார்த்தார். பிரைஸ் தி லார்ட். உங்க சிறுமையை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த அன்னாளை போல ஒருவேளை ஜெப வீட்டில் வந்து நீங்க அப்படி ஒரு ஆண்டவரே என் சிறுமையை நீங்க பாருங்க. அவளுக்கு என்ன சிறுமை? நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன். பெண்ணினாள் என்ன செய்கிறா? குத்தி காண்பிக்கிறா. அவளுக்கு பிள்ளை இருக்கிறதை காட்டி நான் நினைக்கிறேன் சிலவங்களுக்கு இப்படி ஒரு பவர் இருக்கும். வேணும்னு எங்க பாரு, எனக்கு என்னது இருக்கு, பிள்ளை இருக்கு. சிலவங்க ஆண் பிள்ளை இருக்குன்னு அதையும் பெண் பிள்ளை இருக்கிறவங்கள்ட்ட வேதனை பெட்டு கடுத்தி காணிப்பாங்க. இது இந்த வாழையடி வாழைங்கிறது தெரியாது. அடுத்தது நம்ம வீட்டில் மறுபடியும் பிள்ளைங்க வரும், அவங்களுக்கும் பிள்ளை பிறக்கும். இதெல்லாம் தெரியாமல் சிலது வந்து வாயை விட்டுட்டு காலத்திலே சாபத்தை வாங்கிக்கிட்டுறது உண்டு. பாருங்கள், சிலவங்க இப்படி பிள்ளை இருக்கிறவங்க பிள்ளை இல்லாதவர்களை பார்த்து வேதனையாய் ஏளனமாய் பார்க்கறது உண்டு. எப்படியும் பாருங்கள் அன்பு தேவப்பிள்ளை, இந்த தவறுகளை ஒரு நாளும் நீங்கள் செய்யாதுங்க. இன்னும் சிலவங்களுக்கு ஏதாவது ஐஸ்வர்யம் இருக்குன்னு நினச்சிடுங்க, ஏதாவது கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்குன்னா மற்றவங்களை அப்படி ஏளனப்படுத்தி காண்பிப்பாங்க. நோ, ஒரு நாள் அந்த தவறை செய்யாதுங்க. வேத வசனம் எப்படியாக வாசிக்கிறது? அதனால் ரொம்ப பெயினோடு ஆண்டவரே என் சிறுமியை கண்ணோக்கி பாருங்க. எனக்கு பிள்ளையும் இல்லை, எனக்கு வந்து பாருங்கள் இப்பொழுது அவள் வந்து தன்னிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுகிறது என்னை ரொம்ப என்ன செய்கிறா? வேதனைப்படுத்துகிறா. இன்னும் நிறைய விஷயங்கள் அவள்கிட்ட ஒருவேளை இவள்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம். சிலவங்க அப்படிதான், தன்னிட்ட இருக்கிற ஆஸ்தி, தன்னிட்ட இருக்கிற சில அதிகாரங்கள், தன்னிட்ட இருக்கிற சில பணபலம், சில நகைகள், சில பொருட்களை மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் அனுபவிக்கலாம், அதில் தப்பே இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு முன்னால் மற்றவங்களை வேதனைப்படுத்தி அல்லவிட்டால் ஒரு குற்றப்படுத்தி நான் தான் பெருசு, நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் சிக்கல். வேதத்தில் வாசிக்கிறோம் அன்னாள் ஆமீன் பாருங்கள் அவளுடைய அந்த சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. பிரைஸ் காட், அல்லேலூயா. இன்றைக்கும் தெய்வ சமூகத்திலே ஒரு நான் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்கிற பிள்ளைங்க, நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது உங்கள் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். அவள் சொல்லுகிற சிறுமியை கண்ணோக்கி பார்த்து அடுத்த வார்த்தை பாருங்கள். ஆமீன். உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை மறக்காதவர். அந்த வார்த்தையை ஒருக்க அறிக்கை பண்ணுங்களேன், நம்மளை மறவாதவர். ஒருக்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்மளை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் நம்ம அதை அனுபவிக்கிறோம், ஒவ்வொரு வாரமும் நம்ம அதை அனுபவிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு வாரமும் அதை நம்மளே அனுபவிக்கிறோம். கழிந்த வாரங்களில் வேலை செய்த இடங்களில் அளவிட்டால் பாருங்கள், பிரயாணம் பண்ண இடங்களில் வந்த விபத்துகள், ஒரு சகோதரர் சொல்லும் பொழுது இறந்திருக்கணும், ஆண்டவர் தான் ஜீவன் தந்தார். பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் அவர் நம்மளை மறவாமல் காத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது நம்முடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளியிடங்களில் இருக்கிறாங்க, நம்ம பண்ணுகிற பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் அவர் நம்மளை மறவாமல் நம்மளை காத்தார். பக்கத்தில் ஒரு 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, அப்போ கர்த்தர் உங்களை மறக்கலை, நீங்க தான் கர்த்தரை மறந்தீங்க. ஆமா, பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஆண்டவர் சொல்ற அந்த வசனம் சொல்லிட்டு இப்படிதான் சொல்றாரு, நீ தான் என்ன மறந்துட்டா, அதுவும் வெகு நாளாய் மறந்து விட்டாய். தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்றாரு, எவ்வளவு நாள் மறந்துட்டா? சிலவங்க எல்லாம் ஒரு வாரம் பைபிளை கையில் எடுக்காம, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிள் எங்க கிடக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு தொடச்சி எடுத்துட்டு வருகிற ஆட்கள் உண்டு. அப்போ ஒரு வாரம் கர்த்தரை மறந்துட்டீங்களே. ஒரு வாரம் ஸ்தோத்திரம் பண்ணாத ஆட்கள் உண்டு. ஒரு வாரம் ஒரு பாடலை வாயை திறந்த பாடாத ஆட்கள் உண்டு. நம்மளாவது ஒரு வாரம், அடுத்த வாரம் வந்து ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு நாளென சொல்லிடுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வெகு நாளாய் என்ன செய்து விட்டார்கள்? மறந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீ ஆனவள் தன் கற்பத்தின் பிள்ளையை மறந்தாலும் நீ என்னால் என்ன செய்வதில்லை, மறக்க என்னை என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உன்னை ரிமெம்பரில் வச்சிருக்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை. தங்கச்சி கவனிக்கிறியா? யார் உன்னை உன் ஸ்கூலில் உன் கூட எல்கேஜியில் ப்ரீகேஜியில் படித்ததுலேருந்து அளவிட்ட அரை கிளாஸில் படித்ததுலேருந்து +2 வரை படித்தவங்க மறந்துருக்கலாம், காலேஜ் உன் கூட படித்தவங்க மறந்துருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் மறந்துருக்கலாம், சொந்தங்கள் மறக்கலாம். சொந்தங்கள்லாம் ஈஸியாக மறந்துடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸும் ஈஸியாக மறந்துடுவாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னால் என்ன செய்வதில்லை. ஆமென். எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னை மறவாத ஒரு தேவன் உண்டு.
ஹல்லேலூயா. மறவாதவர் மட்டுமல்ல, நம்மளை நினைத்திருக்கிறார். அப்ப அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆமீன், பாருங்கள், உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. பிரைஸ் காட். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அதற்காக அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் மறக்கல. இந்த வார்த்தைகளை தூர இடத்துல இருந்து கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, நீ ஆமென், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இதுக்கு நிறைய உதாரணங்கள் பைபிள்ல இருக்கு. யோசேப்பை ஆமென் கர்த்தர் மறக்கல. சொந்த சகோதரர்களே என்ன செய்துட்டான்? மறந்துட்டாங்க. ஆனா யோசேப்பை மறவாத ஒரு தேவன் இருந்தார். ஆமென். உங்களையும் என்னையும் மறவாத ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் அவர் நம்மை மறக்க மாட்டார். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, மறவாமல் நினைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். யாராவது இந்த அண்ணாளை போல வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த அடியாளையும் இந்த அடியானையும் நீர் மறவாமல் நினைத்தரலங்கப்பா, என்னை மறக்காதுங்க. எவ்வளவு ஒரு உருக்கமான ஜெப வார்த்தையை பார்த்துங்க. என்னை மறக்காதுங்க. ஆலயத்துல கண்ணீரோடு சொல்றா, இதயத்தை ஊத்தி சொல்ற, என்னை மறக்காதுங்க. உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அல்லேலூயா. ஒரு ஜபமும் பண்ணினா, அடுத்து சொல்லுங்க, என்னதும் பண்ணா? பொருத்தனையும் பண்ணினான். என்னை மறக்காதுங்க, என்னை மறக்காதுங்க இயேசுவே. நம்ம பண்ணுகிற ஒரு நல்ல பொருத்தனை என்ன தெரியுமா? காலைல ஆராதனையில சொன்னோம், என் உயிருள்ள நாளெல்லாம் உண்மை நான் என்ன செய்வேன்? ஆராதிப்பேன். இதை ஆண்டவர் விருப்பப்படுறார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்துல நான் ஓடோடி வருவேன், ஜெபம் பண்ணுவேன். ஆமென். பாருங்கள், இப்படிப்பட்ட பொருத்தனைகளே ஆண்டவர் பிரியமா இருக்கிற இந்த கால வேளை பரிசுத்த ஆவியான தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை இங்க இருக்கிற சில பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அன்னாள் அப்படித்தான் பாருங்க, ஆண்டவர் நினைத்தருளினாள். அவள் அடுத்த அதிகாரத்தில் வரும் பொழுது பாருங்கள், நன்றி செலுத்தும்படியாய் வருகிறாள். அவள் சொல்லுகிற ஒரு காரியம், ஆமீன், இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். ஆண்டவர் என்னுடைய கொம்பை என்ன செய்ய பண்ணினார்? உயர பண்ணினார் என்று சொல்லி அவள் ஆண்டவருடைய நாமத்தை மையப்பட. அதில் ஒரு வார்த்தை சொல்ற, வாசிங்களேன். ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. 2வது வசனத்துல அந்த முதல் 2 லைனையும் கவனிங்க. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை போல வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. என்னை என் கொம்பை உயர பண்ணினார், என்னை மறவாமல் நினைத்தார். ஆமென். அப்போ அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அவளை மறவாமல் நினைத்து அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தது போல நம்மளையும் கர்த்தர் மறவாமல் நினைத்து நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நமக்கு சமாதானத்தை தந்து, நம்ம வாழ்நாள் எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தந்து, நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிற நல்ல தேவன். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? மறவாமல் நினைக்கிறவர். ஒருவேளை இந்த அன்னாளை போல நீங்க ஜெபம் பண்றீங்கன்னா இந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அடுத்த வருஷம் இவன் வரல, அடுத்த வருஷம் அன்னாள் வரல. ஏன் வரல? அவன் எப்படி இருந்தா? அதை கீழே வாசிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். எல்கானோட சொல்றா, ஜஸ்ட் நான் என்ன செய்யல, வரல, நான் இந்த பிள்ளைய கொஞ்சம் என்ன செய்கிறேன், வளர்க்கிறேன். இது பால் மறந்த பிறகு இதை நான் தேவனுடைய அந்த வீட்டில் கொண்டு விடுறது வரை இதை நான் கொஞ்சம் என்ன செய்கிறேன், கேர் பண்றேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு விசுவாச தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு வருஷம் ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமா நடத்துவார். ஆனா நம்ம மட்டும் கர்த்தரை விட்டு போயிடக்கூடாது, கர்த்தருடைய கிருபையை சார்ந்து இருக்கணும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? 2025 விட 2026 உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார், உங்க கொம்பை உயர பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஒரு வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அன்பு சகோதரியே, உன்னை மறவாமல் நினைத்து உனக்கு அற்புதம் செய்கிற ஆண்டு இந்த ஆண்டு.
பிரைஸ் காட். உன் வலது கையை ஆண்டவர் இந்த வேளையிலே பிடிக்கிறார். உன் மேல இருக்கிற நிந்தையை புரட்டி தள்ளுகிறா. அன்னாளுக்கு மேல இருக்கிற நிந்தையை புரட்டி தள்ளது போல உன் மேல இருக்கிற நிந்தையை கர்த்தர் புரட்டி தள்ளி உன்னை மறவாமல் நினைக்கிற கர்த்தர் நீ எழும்பி சொல்ல போகிறா, கர்த்தர் என்னை மறவாமல் நினைத்த ஆண்டு இது. ஏமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் காட். பொருளாதார நெருக்கடியை மாற்றுவார். பிள்ளைகளுக்காக நீ விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்பார். உன் வலது கையை கர்த்தர் பிடிக்கிறார். கோரேசனுடைய கையை பிடித்து ஆண்டவர் ஆமென் அவனுக்காக வெண்கல கதவுகளை ஆண்டவர் திறந்தார். ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை கொடுத்தார். அதே போல சில பிள்ளைகளை மறக்கல. அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? உம்மை போல ஆமென் நல்ல தெய்வம் ஆமென் யாரும் இல்லையே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எஸ் லார்ட். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி பிடிப்போமா? ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு ரெண்டு வார்த்தை தான். அவர் சீலாவிலே தேவனுடைய கூடாரத்துக்கு முன்னால வந்து அவங்க இருக்கும் பொழுது அவள் அந்த கூடாரத்துக்குள்ளே ஓடி போய் அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பாரு, என்னை மறவாமல் நினைத்தருளி. இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க. என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க. கடன்ல மூழ்கி கிடக்கிற அன்பு சகோதரனை ஆண்டவர் நோக்கி நீ ஜெபம் பண்ணா என்னை மறவாமல் நினைத்தரலங்கப்பா. ஒவ்வொரு மாதத்துல இருக்கிற தேவையை சந்திங்கப்பா. என்னை மறவாமல் நினைத்தரலங்க. தம்பிங்கெல்லாம் கண்ணை மூடி ரெண்டு கையை உயர்த்தி எக்ஸாம் எழுதுகிற தம்பிங்க, எக்ஸாம் எழுத ஆயத்தமா இருக்கிற தங்கச்சிங்க தம்பிங்க எல்லாம் என்னை மறவாங்குதுங்க. கர்த்தர் அநேகருக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையா சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அன்னால் சொல்லுகிறார், நீர் என்னை மறவாமல் நினைத்தருளி. உன்னை மறவாமல் தேவன் உன்னை நினைத்தார். உன்னை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. உன்னை நினைத்தருளி உன் சிறையிருப்பை திருப்புகிற ஒரு ஆண்டு இது. நீ கண்ணீரோடு விதைத்ததையெல்லாம் கம்பீரமாய் அறுக்கிற ஒரு ஆண்டு இது. உன் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உன் கொம்பை உயர பண்ண போகிறான். உன் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உன் கொம்பை உயர பண்ண போகிறான். எஸ் ஹல்லேலூயா. உன்னை மறவாமல் நினைத்து யோசேப்பை உயர்த்தின தெய்வம் உன்னை உயர்த்த போகிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். தனியாக ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை விட்டு விடாத. ஆமென். என்னை மறவாமல் நீ நினைக்கணுமே, என்னை நினைக்கணுமே என்று சொல்லும் பொழுது உன்னை நினைத்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மளை நினைத்திருக்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சபையே, இந்த வார்த்தைகளை எங்கெங்கெல்லாம் கேட்கிறீங்களே, உங்களை நினைத்திருக்கிறார் அவர். அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன். நிறைய பேர் நம்மளை மறக்கலாம், ஆனா நம்மளை மறக்காத ஒரு தேவன் உண்டு. தாய் உன்னை மறக்கலாம், தந்தை உன்னை வெறுக்கலாம், அவர் உன்னை வெறுக்க மாட்டார். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் வருடந்தோறும் அவர்கள் எருசலேமிலே சென்று ஆண்டவரே அங்க தேவனுடைய சந்நிதியிலே ஆண்டவரே சில நாட்களை செலவிட்டு ஆண்டவரை பாடவும் துதிக்கவும் ஆண்டவரை பலி செலுத்தவும் அவர்கள் ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நாங்கள் வாரந்தோறும் உங்க சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் வருகிறோம்ப்பா. அன்னைக்கு வருஷந்தோறும் வந்த ஒரு அந்நாளுடைய ஆண்டவரே ஜெபம் கேட்கப்படுகிற ஒரு ஆண்டவரை பண்டிகை நாளாய் ஒரு நாள் மாறினதே. இந்த ஞாயிறு ஆராதனை ஆண்டவரை வாரந்தோறும் பிள்ளைகள் இந்த இடத்துல கூடி வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபித்தாலும் இன்றைக்கு அநேகருடைய ஆண்டவரை சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் இந்த இடத்துல உலாவுகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷதல பௌதல்லாகா. எஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, அநேகரை ஆண்டவரை மறவாமல் ஆண்டவரை நினைக்கிற ஒரு ஆண்டவரே, நீர் நினைக்கிற ஒரு நாளாய் சில பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிற ஒரு நாளாய் இந்த நாள் மாறி இருக்கிறதற்காய் நன்றி.
எஸ் லோர்ட், எஸ் லோர்ட், எஸ் லோர்ட், எஸ் லோர்ட். ஹல்லேலூயா. இங்கிருந்து ஜெபிக்கும் பொழுது வெளிநாடுகளிலே அற்புதம் நடக்கட்டும். வெளிநாடு பிரயாணத்திற்கான வாசல்கள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படட்டும். ஆண்டவரே, பொருளாதார பகுதியிலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. புதிய வேலைகள் கிடைக்கட்டும். கற்பமா இருக்கிற பிள்ளைகளோடு உங்க கிருபை இருக்கட்டும்பா. கற்பத்தின் கனிக்காக உம்மை நோக்கி பார்க்கிறவர்களையும் அந்நாளை நினைவு கூர்ந்த கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நினைத்தரலுங்க. அடைக்கப்பட்டிருக்கிற கற்பங்கள் கர்த்தருடைய நாமத்திலே திறக்கப்படுவதாக. ஓ, அதிசயங்கள் நடக்கட்டும், ரட்சிப்புகள் உண்டாகட்டும். எங்களால முடியாத நிறைய காரியங்கள் உண்டப்பா. அதை எங்களுக்கு செய்து முடிக்கிறவரே. எஸ் லோர்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருந்து ஆண்டவரே, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எங்களுக்கு விரோதமாக மனுஷர்கள் எழும்பும் பொழுது அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்காமல் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா இருந்த நிறைய கண்ணியை ஆண்டவரை தெரிக்க பண்ணினீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உங்க சமூகம் உடைய பிள்ளைகளோடு கூட கடந்து செல்லட்டும். உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஜெயத்திற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென்.